ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலா ஜேபி அஃபிஷியல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொள்ளு இட்லி பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற இட்லி பொடியோட கொள்ளு சேர்த்து செய்யும் போது அந்த கொள்ளோட வாசனையில் இட்லி பொடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையும் அளந்துக்கலாம். கடலைப்பருப்பை கடாயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. கடலைப்பருப்பு வறுக்கிறப்போ ஒரு வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு, அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவு வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வெள்ளை உளுந்து நல்லா நிறம் மாறி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுவும் நல்லா வாசனை வரும், அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். கொள்ளையும் மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு பச்சையாக இருக்கும் போதும் வறுபட்டதுக்கப்புறமும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா ஒரு கொள்ளு எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மடுக்குன்னு சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, அதை எடுத்துடலாம். அதோடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா பொட்டுக்கடலை சூடு ஏறினா போதும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே சூடு ஏறினோடனே அதையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 8லேருந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 கொத்து கருவேப்பிலையை அதே கடாயில் சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலையோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா ஈரப்பதெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி சுருண்டு காஞ்ச மாதிரி வந்துடும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அதே கடாயில் ஒரு பூண்டு எடுத்து இந்த மாதிரி உடச்சி தோல் எடுக்காமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். இது நம்ம தோலோடு சேர்த்து இட்லி பொடி செய்யும் போது அந்த பூண்டோட வாசனை ரொம்பவே அதிகமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பூண்டு வறுத்துட்டு அதே கடாயில் கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பெருங்காயம் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் சேர்த்து வறுக்கணும், மற்ற எதுக்கும் எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்துட்டா இட்லி பொடி ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. அதனால் எல்லாமே ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய், கொள்ளு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, சிறுபயிறு, அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம், இது எல்லாத்தையும் எடுத்து வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த பருப்பு எல்லாம் நல்லா ஆறினதும் இந்த மாதிரி ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதோடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இட்லி பொடிக்கு உப்பு கொஞ்சம் கூட தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் தான் இட்லி பொடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை அரைச்சி எடுக்கும் போதே அந்த கொள்ளோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் ஒரே மாதிரி இட்லி பொடி செய்யாமல் கொள்ளு சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பொடி அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.